17 என்ன கேள்வி வைக்கிறோம்னா கருப்பு பணம்ங்கிறது எதுங்கிறது முக்கியம். கருப்பு பணம்ங்கிறது வந்து நீங்க ஒரு இங்க இருந்து ஏற்றுமதி பண்றீங்க, 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றீங்க, அதுல 80 ரூபாய் மட்டும் கணக்கு காமிக்கிறீங்க, மீதி 20 ரூபாயை நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வங்கியில வச்சுக்கிறது, இப்படி சேமிப்பதுதான் கருப்பு பணமாக வருகிறது. நீங்க கணக்குல காமிக்காம போறது எல்லாமே இதெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகள் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதை தவிர உங்களுக்கு கணக்குல காமிக்காம இருக்கக்கூடிய பணத்தை நீங்க சேர்த்தோ பதுக்கியோ வைக்கிறது இல்ல. பொதுவாவே அதை வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல போடுவீங்க, தங்கம் வாங்குவீங்க, முதலீடு பண்ணுவீங்க. அப்ப இது வந்து என்னன்னா கருப்பு சந்தையை உருவாக்குது. கருப்பு பணம் என்பது தனித்த விதம் எல்லாம் கிடையாது, கருப்பு சந்தை தான் வந்திருக்குது. அப்ப கருப்பு சந்தை, கருப்பு வணிகம், இதுதான் வந்து கருப்பு பொருளாதாரம், இதான் உருவாக்குது. ஹாட் கேஷா வீட்டுல யாரும் வைக்கிறது இல்ல, கணக்குல காட்டாத ஒரு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு, வணிகம் நடந்துட்டே இருக்கும். அது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய பணம் அது. அப்ப அந்த பணம் வந்து யாரோ என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் கொண்டு போய் கட்டுக்கட்டா வந்து வீட்டுல பதுக்கி வச்சிருப்பாங்க, பெட் கடியில வச்சிருப்பாங்க, அவங்க கொண்டு நேரம் பேங்க்ல கொடுத்தானா கப்புன்னு அதை புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. உண்மையாக அப்படி கருப்பு சந்தையில் நடப்பது இல்லை. கருப்பு பணம் என்பது உள்ளுக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை வந்து முதலீடு வச்சிருக்கோம். யாருமே ஒரு பணத்தை வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்கவங்களுக்கு மிக நன்றாக தெரியும் பணத்தின் மதிப்பு இறங்கிட்டே இருக்கு. நீங்க சாதாரண வீட்டுல வச்சிருக்கிறத விட பேங்க்ல போட்டீங்கன்னா 7% உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும். நீங்க அப்ப பணத்தின் மதிப்பு வந்து உங்களுக்கு சில சதவீதம் குறையக்கூடியப்போ யாருமே வந்து பணத்தை போய் வீட்டுல பதுக்கலாம் வைப்பாங்க. அதெல்லாம் பழைய காலத்துல வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். அது இன்னும் அப்படி எல்லாம் கிடையாது. அதை வந்து ஒரு பொருளாக மாற்றுகிறார்கள், சொத்தாக மாற்றிருக்கிறார்கள். அதுதான் நீங்க இயங்கிட்டு இருக்குது. அப்ப அவர்கள் வந்து அவர் கையில அந்த பணம் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது, ஒருவேளை ஒருத்தர் 40 கோடி 50 கோடி வச்சிருக்காருனால அவர் 50 கோடி தூக்கி கொண்டு போய் நாளைக்கு வந்து வங்கியில வந்து கொடுத்து கையை மாட்ட போற ஆளாக இருக்க மாட்டார். 40 கோடி ரூபாய் உருவாக்க தெரிஞ்சவருக்கு அந்த 40 கோடி எப்படி பிரிச்சு அனுப்பணுங்கிற ரொம்ப இயல்பாகவே தெரியும். அதுக்கான கால அவகாசங்கள் இருக்கு. ஆகவே இப்ப கருப்பு பணத்தை பிடிப்பது என்பது எல்லாரும் பதுக்கி வச்சிருப்பாங்க, அது கொண்டாந்து கொடுப்பாங்க, அப்படியே பிடிச்சிருவாங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சுத்தமான நம்பக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதான் நம்ம பார்க்க வேண்டியது. கருப்பு பொருளாதாரம் என்ன பண்ண போறோம்? இப்ப இந்த பணம் திரும்ப தான் வரும். இப்ப வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல போட்ட பணம் என்னாச்சு, தங்கத்துல போட்ட பணம் என்னாச்சு, வணிகத்துல போட்ட பணம் என்னாச்சு, இதை விட இதெல்லாம் வெளிநாட்டுல சேமிக்கப்படுது. அந்த வெளிநாட்டுல சேமிக்கப்பட்ட அந்த வங்கியில சேமிக்கப்பட்ட பணங்கள் கருப்பு பணம் அப்படிங்கிறது அங்கதான் நிக்குது, இங்க இல்ல. அந்த பணம் திரும்பவும் ஹவாலா வழியா உள்ள வரப்போகுது. நீங்க ஹவாலாவை தடுத்து நிறுத்துவதற்கோ, இங்க கருப்பு சந்தையை நிறுத்துவதற்கோ, கருப்பு பொருளாதாரத்தை நிறுத்துவதற்கோ எந்த நடவடிக்கையும் இல்லாம நான் இந்த 500 ரூபாய் இந்த கடல்ல வச்சிருந்ததை நான் வந்து இப்ப பச்சை கடல்ல வச்சிருந்ததை வந்து மஞ்சள் கடல்ல மாத்த போறேன், அல்லது ரோஸ் கலர்ல மாத்த போறேன். இதுதான் இப்ப நடந்திருக்குது. ஆக இது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதில்லை. ஆனால் இது யாரை பாதிக்குது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இது வந்து என்னன்னா நீங்க சாதாரணமா ஒரு வணிகம் பண்ணக்கூடிய, சில்லறையை வைத்து வணிகம் பண்ணக்கூடியவங்க, அவங்க சிறு சேமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சேமிப்பு என்பது 20 வருடம் 30 வருடம் 10 வருடம் வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு தொகையாக மாறி இருக்கும். அந்த தொகையை வைத்து திருமணம் பண்ணுவாங்க, தொழில் ஆரம்பிப்பாங்க, வண்டி வாங்குவாங்க. இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கணக்கு காட்டக்கூடிய இடமா சொல்லி நகர்த்தி இருக்காங்க. இவர்கள் போய் என்ன பண்ண, இவ்வளவு வருஷமா சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு, ஏன்னா இவர்களுக்கு வங்கியிலும் யாரும் வந்து கடன் தருவதில்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கணும்னா வங்கியில போனா 2 லட்சம் ரூபாய் சொத்து காமிக்கணும். 2 லட்சம் ரூபாய் சொத்து இல்லாதவன் தான் கடன் கேட்கறான். அதை கூட புரியாது நம்ம இதுல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட போற பெரிய மக்களாக இருக்கார்கள். இன்னைக்கு தெரியாது, 2 நாள்ல ஒண்ணும் தெரியாது. இனி வரக்கூடிய காலங்களில் தான் இவர் ஒட்டுமொத்த பணத்தை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும், மாத்தணுங்கிற இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட வருட வருமானம் என்னவோ அதை விட தாண்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 200% வரி விதிப்பு எல்லாம் போடுறாங்க. நான் 10 வருஷமா சேர்த்து வச்சு 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன், என்னுடைய வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் தாண்டி இருச்சுன்னா நீ 50,000 ரூபாய் வந்து வரி போடுவீங்க. அதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகுது? நான் வந்து வரி டாக்ஸ் ரெஜிம் என்று சொல்லக்கூடிய வரி கட்டுமானத்துக்குள்ள வந்துட்டேன்னா நான் வரி கட்டுவதை போல அரசு எனக்கு கடன் தரக்கூடிய ஒரு முறை இருக்கணும். ஆனால் இங்க அப்படியான முறை ஏழை எளிய மக்கள் வாங்கவே முடியாது. சிறுதொழில் செய்யக்கூடிய நான் இதுவரை வங்கியில் வாங்க முடிஞ்சது கிடையாது, 1 லட்சம் ரூபாய் வாங்க முடிஞ்சது கிடையாது. ஏனென்றால் அவங்க சொத்து கேட்பாங்க, நீங்க அந்த சொத்தை வச்சுதான் வாங்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில இது யாருக்கு அடி விழுந்திருக்கிறதுனால் அடித்தட்டு மக்கள், சிறுக சிறுக சேமித்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, நீ வர்க்கமா சமூகமா எடுத்து அவங்க தான், தொழிலாளர்கள், பெண்கள், இவர்களா வீட்டுல சேர்த்து வச்சிருப்பாங்க. உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு 20 வருஷம் சேர்த்து வச்ச அம்மாக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆக கருப்பு பணம் என்பது நீங்க சொல்வதை போல மூட்டை மூட்டை அடுக்கி வச்சுட்டு கொண்டாந்து கொடுக்கறதெல்லாம் சுத்தமான போய். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போடக்கூடிய பணத்தை கண்காணிக்கும், இன்கம் டாக்ஸ் கண்காணித்து நோட் எடுத்து அதற்கு வரி போடுவோங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க திரும்ப ஒரு கேள்வி வைக்கிறோம். நீங்க ஐயா சொல்றாங்க எல்லாருமே வரி கட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, எல்லாருமே இன்கம் டாக்ஸ் கட்டணும்ன்ற இடத்துல வரணும்னு சொல்றாங்க. மேல் வளர்ந்த நாடுகள் மேற்குலகத்துல இப்படிப்பட்ட இது இருக்குது. எங்களுடைய கேள்வி என்னன்னா, மேற்குலகத்துல நீ எல்லாருமே வரி கட்டுறாங்க, அதே சமயத்துல தங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா, படிச்சு முடிச்சு வேலை இல்ல, வேலையை விட்டு போயிருச்சு அப்படின்னா அரசாங்கம் பணம் தரும், அவங்களுக்கு வேணும் அத்தனை அலவன்சஸ் எடுத்துக்கும். இது வந்து எல்லா நாடுகளையும் வளர்ந்த நாடுகளில் இருக்கிறது. ஆனா நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சாலையில தங்கியிருக்கக்கூடிய மக்கள் அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அத்தனை பேரையுமே நீங்க வந்து வரி வசூலுக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசை பொறுப்படுத்துக்குமா? அப்படி பார்த்தோம்னா இங்க மருத்துவமனை தனியாரா இருக்குது, கல்வி தனியாரா இருக்கு, இங்க அத்தனையுமே தனியாராக மாற்றப்பட்ட பிறகு எப்படி நடக்கும்?
அப்ப நான் கேக்குறது வந்து நீங்க எல்லாத்தையுமே டாக்ஸ் ரெஜிம்குள்ள கொண்டு வரன்ற ஒண்ணு இருக்கு. எப்படி தான் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுங்கிறது இல்ல. அதான். தேசத்தினுடைய வருமானத்தையும் வரி வருவாயும் இல்ல, நான் எப்படி கேக்குறது streamline பண்றது? இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாங்க என்ன சொல்றோம், நீங்க எல்லாத்தையும் டாக்ஸ் ரெஜிம்ல கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்தணும், எல்லாத்தையுமே ஒரு வரையறைகளை கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் சம பங்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கும். இப்ப நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். நடந்த விஷயங்கள் 500 கோடிக்கு மேல் நீங்க கடன் வாங்கிட்டு திருப்பி தராத நான் பர்ஃபார்மிங் அசெட் வச்சிருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய மொத்த கடனை வந்து தள்ளுபடி செஞ்சு அரசு வந்து உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நான் பர்ஃபார்மிங் அசெட் நீங்க வங்கி கிட்ட கடன் வாங்கி இந்த தொழிலதிபர்கள் திரும்ப தரல, அப்படி வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி பணத்தை அரசு தள்ளுபடி செஞ்சது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நீ இத்தனை பேர் தள்ளுபடி பண்ணிருக்க, அவங்களோட பட்டியலை வெளியிடுன்னு சொல்லி கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டது, அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு மறுத்து இருக்கிறது, பெயர்களை வெளியிடவில்லை. அப்ப நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்றவங்க அந்த 500 கோடி ரூபாய் ஏமாத்தினவங்க இத்தனை ஆயிரம் பேர், 1.25 லட்சம் கோடி பணம் ஏமாற்றப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பணத்தின பட்டியலை பெயர் பட்டியலை ஏன் வெளியிடம் இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. நான் சொன்னது வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீங்க 1.25 லட்சம் கோடியை வந்து ரொம்ப எளிமையா வந்து கடந்து போறீங்க. நாங்க யாராலும் நாங்க பேர் சொல்லுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த 500 கோடி ரூபாய் வாங்கினவங்க எல்லாம் யாருங்கிறது இல்ல. இப்ப நான் ஒரு 500 கோடி ரூபாய் வாங்க முடிஞ்சதுன்னா நான் கடன் கட்ட வேண்டியது, திருப்பி கட்ட வேண்டியது 500 கோடி என் பாக்கெட்ல போயிடுச்சுன்னு அர்த்தம், அது என் பிசினஸ்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல அம்பானி குழுக்களுடைய முகேஷ் அம்பானியும் சரி அனில் அம்பானியும் சரி 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் தர வேண்டியிருக்கிறது. அதானி 96,00,000 கோடி கடன் தர வேண்டியிருக்கிறது. வீடியோகானுக்கு 46,000 கோடி, டாடா வந்து 70,000 கோடி, இப்படி மொத்தம் 7.5 லட்சம் கோடி பணம் என்பது இவர்கள்ட்ட மட்டுமே தேங்கி இருக்கிறது. அரசு இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் கேள்வி வைக்கிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறது. இப்ப 7.5 லட்சம் கோடி இந்தியாவிலும் மொத்தமாக புழங்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 17.5 லட்சம் கோடி தான் சொன்னாங்க. நான் கேட்கறது 7.5 லட்சம் கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய கம்பெனி வெறும் 6 கம்பெனி வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா திரு, நீங்க பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஒரு நிறுவனம் வந்து நீங்க வங்கிகளில் இருந்து கடனை பெற்றுத்தான் அவங்க வட்டி கட்டுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க, மீண்டும் வங்கிகளில் கடன் பெறுவார்கள். இது தொழில் நிறுவனங்கள் வங்கிகளின் மூலமாக கடன் பெற்று தொழில் செய்வது அப்படிங்கிறது ஒரு தொழில் பண்றது தப்புன்னே சொல்லல. இங்க வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவிற்கு யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்குன்னா சிறு தொழில்கள், குறு தொழில்கள், சாலையோர கடைகள் வச்சிருக்கவங்க, இவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கான ஆட்களுக்கு வேலை தராங்க. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2016 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை அதிகாரி வந்து அவங்க ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிடுறாங்க. என்னன்னா ஏன் பேங்க்ல இருந்து பணத்தை அதிகமாக எடுக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது அதற்கான பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டபோது இவங்க ஆய்வறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படும் என்கின்ற செய்தி பரவியதால் அங்கு பணம் எடுக்கப்பட்டது, அந்த பணத்தை வேற சொத்தா மாத்திருக்காங்கிறத அவங்க வந்து முன்மொழிறாங்க. நான் கேட்கறது வந்து அவங்க மாத்துறாங்களா இல்லையாங்கிறது வரை. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆய்வறிக்கை, எல்லா இணையதளங்களிலும் எல்லா செய்தி பத்திரிகைகளிலும் வந்த செய்திகள். இதை தவிர 12 நாளுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு இதே கருத்தை சொல்லியிருக்கிறார், பாபா ராம்தேவும் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுவது என்பது ரகசியமாக எங்களை போன்ற சாமானிய மக்களுக்கு தான் இருந்ததே ஒழிய பெரிய வணிகத்துக்கு அது இயல்பாக தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. இப்ப நடந்திருக்கிறது என்னன்னா, அவர்களுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட யூகம் இருப்பது உள்ளே தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் அவர்கள் கருப்பு பணத்தை இன்னைக்கு வெள்ளையா மாத்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் உழைத்து வைத்திருந்த வெள்ளையா வைத்திருந்த பணம் கருப்பா மாத்தப்படுது. நான் கேட்கிற கேள்வி, நான் கேள்வி அடிப்படை கேள்வி வர இது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டதா இருக்கு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நேற்றுக்கு முந்தானத்து நைட் 2 நாள் இரவு வந்து கோயம்பேட்டில் வந்திருக்கிற விவசாயிகள் அந்த காய்கறி கொண்டு விற்க வந்தவங்களுக்கு 500 ரூபாய் வருவாங்க. ஏன்னா 8:30 மணி தான் செய்தி வந்திருக்கு, அவங்க அதுக்கு முன்னாடி கிளம்பி வந்திருக்காங்க. அவர்களுக்கு எல்லாம் 500 ரூபாய் வாங்கிட்டு 400 ரூபாயும் 300 ரூபாயும் சேட்டுகள் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க சவுகார்பேட்டைக்கு போனீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்தா 300 ரூபாய் கொடுக்க முடியும், 1000 ரூபாய் கொடுத்தா 700 ரூபாய் திருப்பி தர்றாங்க. அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது? நாங்க இதுவரைக்கும் எந்த சேட்டையுமே வந்து எந்த பேங்க்லயும் நாங்க பார்த்தது, எந்த பிரைவேட் பேங்க்ல நாங்க பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட எந்த பில்லும் போட்டு இது கொடுத்தது கிடையாது, எதுவும் டாக்ஸ் கட்டினது கிடையாது. நீங்க வெளிப்படையா நாங்க பேசுறோம். நாங்க சவுகார்பேட்டையில் இருக்கிறவங்களோ வேற எந்த மார்வாடிகளோ எந்த டாக்ஸையும் கட்டி எந்த இதையும் பண்றது எல்லா கடையிலும் நீங்க போய் பார்க்க முடியும். ஆனா அவர்கள் மிக எளிதாக நீங்க 500 ரூபாய் நீங்க வாங்கிட்டு 400 ரூபாய் திருப்பி தர்றாங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டு 700 ரூபாய் திருப்பி தர்றாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீ கோயம்பேடு இரவுக்கு நீங்க போனீங்கன்னா அப்படி வாங்கினாலும் எங்க கேள்வியே தான். இப்ப நாங்க எங்களால முடியாத ஒரு விஷயத்தை அந்த சமூகம் சாத்தியப்படுத்துதுன்னா நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க வந்து ஐடி ரைடு நடந்திருக்கு. இன்னைக்கு சவுகார்பேட்டை நடந்ததே கிடையாது, புரசவாக்கத்தில் நடந்ததே கிடையாது, இவரோட அம்பானிகள் வீட்டுல அதானி வீட்டுல இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. இப்ப குஜராத்திகள் வீட்டுல ராஜஸ்தான் இருக்கிற மார்வாடிகள் வீட்டுல ஐடி ரைடே போனது இல்ல. எங்க ஆளுக்கள் வீட்டுல எல்லாம் ஐடி ரைடு போவீங்க அப்படின்னா அரசாங்கத்தில் சொல்றேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் ரெஃபர் பண்ணி சொல்றேன். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் எப்படி கொடுக்கப்பட்டது,
8 மாசத்துக்கு முன்னாடி எப்படி கொடுக்கப்பட்டது? இல்ல then okay. நான் என்ன கேக்குறேன், அப்ப நீங்க எனக்கு இது எந்த அளவு ஏற்படாது. இல்ல நான் கேக்குறேன், நீங்க அப்படி மார்வாடிகளும் சேர்த்து சகார்பேட்ல வாங்கிக்கிறாங்கன்னா அந்த பணத்தை அவங்க கொண்டு எங்க மாத்த முடியும்? அதான் கேக்குறோம், நாங்க எப்படி முடியுதுன்னு கேக்குறேன். அரசு தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இன்னைக்கு அரசு தான் நாங்க எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு எப்படி தெரியும்? இதை வந்து அவங்க பண்ண எங்க சாதாரண வணிகனால பண்ண முடியல, ஹோட்டல் கடையில பண்ண முடியல, காய்கறி கடையில பண்ண முடியல, பெரிய பணக்கார பண்ண முடியல, நகை கடையில பண்ண முடியல. இவன் எப்படி பண்றான்? இந்த கேள்விக்கு இந்த ரூபாய் நோட்டு யார் மாத்தி தர முடியும்? எப்படி மாத்தணும்? இது ஹவாலா மாறும், பிளாக் மணியா மாறும். திரும்ப சொல்றேன், நீங்க ரூபாய் நோட்டுங்கிற ஒரு இதை வந்து மாத்துறீங்க. யாருங்க அதை யோசிச்சு இன்னைக்கு வந்து இத்தனை பணத்தையும் வந்து மாத்துறது இது அத்தனையுமே வந்து நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வருது. ஹவாலாவை போய் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து உட்காருது. இதுதான் நடந்துட்டே இருக்குது. இதைத்தானே இவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து நாங்க வச்சிருக்கக்கூடிய 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் எங்கிட்ட வரி புடுங்குறீங்க. ஆனால் இன்னைக்கு இவர்களால் மார்வாடிகள் வாங்கப்படக்கூடிய இந்த பணம் எங்க போய் உட்கார்ந்து இருக்கு? இந்தியா முழுவதுமே இன்னைக்கு ஓரளவுக்கு பொருளாதார அளவுல 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் பிற்படுத்தக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தோம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தோம். இவங்க தான் இன்னைக்கு படிச்சு வந்திருக்காங்க, ஏதோ வணிகம் பண்றாங்க, இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இது பிற்படுத்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் முடக்கப்படுது இன்னைக்கு. அதான் நாங்க திரும்ப வைக்கிறோம். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வரலாறாக ஒவ்வொரு 20 வருடத்துக்கு ஒரு முறை நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து வந்தவர்களுடைய கொஞ்சம் குறைந்தபட்ச சேமிப்பு என்பது இன்னைக்கு புடுங்கப்பட போகுது. அத்தனை குடும்பம் எடுத்தாங்க. இந்த குற்றச்சாட்டு என்பது தனியாக வைக்கல. எங்களுக்கு வந்து 1940 பாக்க பர்மாவில முதல்ல வந்து இதே மாதிரி பணத்தை நீங்க டிமானிட்டைஸ் பண்ணாங்க, பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க. அங்க இருக்க தமிழர்கள் பிச்சைக்காரனா வந்தாங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு இதே போன்ற ஒரு முறை வந்து அந்த பர்மால அனுப்புறதுக்கு முன்னாடி 2ஆம் உலக யுத்தம் நடந்து ஜப்பானுக்காக ரயில்வே போட்ட பொழுது ஜப்பான் அரசாங்கம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாருங்கிறதுக்காக அங்க பலியிடப்பட்ட குடும்பங்களுக்கு பல லட்சம் பணங்கள் கொடுத்தாங்க. அந்த பணம் வாங்கும் பொழுது அந்த ஜப்பானிய அரசு வந்து அந்த பணத்தை தடை செய்து விட்டது. அது ஒண்ணுமே செல்லாத பணத்தை வந்து அவங்க முதல்ல வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பர்மாவிலிருந்து அடித்து துரத்தப்பட்ட தமிழர்கள் 1960 இதே மாதிரி பணத்தை ஒண்ணும் செல்லாதுன்னு சொன்னா ஒட்டுமொத்த சொத்தை விட்டுட்டு வந்து நின்னாங்க. 70களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் பெரிய இங்க இருக்க முதலாளிகள் இருந்து எல்லாருமே அவங்க தேசியமயமாக்கப்பட்ட பொழுது இங்க இருக்க ஒட்டுமொத்த மூலதனமும் மாறிச்சு. அது தேசிய மூலதனம் மாறிச்ச ஒழிய இங்க இருக்கும் மூலதனம் மாறல. இன்னைக்கு 30 வருஷத்துல இங்க சாதாரண பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் சேர்த்து சிறுக சேர்த்து வைத்த பணம் மறுபடியும் இவர்களால் முடக்கப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. திரு கோபாலகிருஷ்ணன் அவர் சொல்லக்கூடிய, நான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய தேவ சமூகத்தைச் சேர்ந்த, நாடார் சமூகத்தைச் சேர்ந்த, தலித் சமூகத்தைச் சேர்ந்த, கொங்கு வேளாளர் சமூகம், இந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வணிகம் அப்படிங்கிறது இல்ல, உழைப்பு அப்படிங்கிறது அது வந்து அவருடைய வணிகம்ங்கிறது ஒரு பெரிய வணிகமாக பில் போட்டு கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு, பேன் கார்டு, டாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. அது வந்து கிராமப்புற வணிகமாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவில் சிறுக சேர்த்த வணிகமாக இருக்கும். இந்த வணிகம் வந்து பறிபோய்விடும். இதன் மூலம் ஈட்டிய பொருளாதாரம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய என்னன்னா குறிப்பா வந்து சில்லறை வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்க, குறைஞ்சபட்ச கை மாதா வாங்கி கொடுக்கக்கூடிய, கடன் கொடுக்கக்கூடிய, வட்டி கொடுக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே இதுக்குள்ள வரவே இல்லை. இவங்களுடைய ஒட்டுமொத்த பணம் கேஷா தான் போகுது. நீங்க சொன்ன மாதிரி சீட்டு சேர்த்தது, பெண்கள் சேர்த்தது, இதெல்லாமே மாறுது.